அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாத பலன்கள், பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2026 மகர ராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசியில் பாருங்கள், உங்களுக்கு ராசிக்கு 4 கிரகம், அதாவது சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் 4 கிரகம் இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு 3ஆம் தேதி, பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி புதனோட பயிற்சி நடந்துடும். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி சுக்கிரன், உங்கள் ராசிக்கு யோகாதிபதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். சூரியனோட பயிற்சி, உங்கள் ராசிக்கு 8ஆம் தேதி சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருவார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மகர ராசி நேயர்களுக்கு. ஏன்னா மகர ராசிக்காரங்க 7.5 சனி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நான் ராசிக்கு 3க்கு சனி வந்துட்டார், 3ஆம் இடத்துல சனி இருக்கார். இப்போ வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை குருவோட பார்வை ராகு மேலே விழுகுது. இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க, சரிங்களா. ராசியில் செவ்வாய் இருக்காருங்க, கிட்டத்தட்ட 23ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் உங்கள் ராசியிலே இருப்பார். ஏன்னா மகர ராசிக்காரங்களும் நல்ல ஒரு உழைப்புக்கு சொந்தக்காரங்க, நல்ல ஒரு துடிப்பானவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமாக தான் கரெக்டாக பண்ணுவாங்க, வேலையில் தொழிலில் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்போ ஏற்பட்டவங்க தான் மகர ராசிக்காரங்க. ஏன்னா மகரனால உழைப்புக்கு சொந்தக்காரங்க. ஆனால் உங்கள் ராசியில் இருக்க செவ்வாய் வந்து கொஞ்சம் அவசர கொடுக்குத்தனமாக சில வேலைகள்லாம் பண்ண வைக்க இந்த மாதம் கொஞ்சம் பிடிவாத குணம் உங்களுக்கு வரும், கோவப்படுவீங்க. ஏன்னா பொதுவாகவே மகர ராசிக்காரங்க நிதானமாக செயல்படுறவங்க, துடிப்பானவர்களாக இருந்தால் கூட நிதானமாக செயல்படுறவங்க. இந்த மாதம் உடம்புல உஷ்ண சம்மந்தப்பட்ட வியாதி வரும், தேவையில்லாத விஷயங்களுக்கு கோவப்படுறது, தேவையில்லாத விஷயங்கள் மூக்க நுழைச்சி அவமானப்படுறது, இது மாதிரிலாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரிங்களா. ராசியில் இருக்க செவ்வாய் வந்து கொஞ்சம் வேகமாக செயல்பட வைப்பார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிபி, கொலஸ்ட்ரால் இருக்கவங்க, உடம்புல ஹெல்த் பிரச்சனை இருக்கவங்க செக் பண்ணிக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப முக்கியமாக இருங்க, சரிங்களா. மற்றபடி உங்களுக்கு பெரிய தொல்லைகள் வருமா பார்த்திங்கன்னா பெரிய பாதிப்பெல்லாம் வராது. சிறு பிரச்சனை, சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும். தேவையில்லாமல் கோவப்படுவீங்க, அதாவது நல்லது பேசுவீங்க, ஆனால் அடுத்தவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க, உங்களை எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. சரி இவங்க என்ன இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிற மாதிரி வரும். ஆனால் பெரிய பாதிப்போ, பெரிய பிரச்சனையோ, பெரிய தொல்லைகளோ உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல உபஜயஸ்தானத்தில் சனி இருக்கார், ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ பணத்தினால பெரிய பிரச்சனை வராது. ஏன்னா ஒரு மனுஷன் பணப்பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை வரும் உங்களுக்கு. கடன் தொல்லப்படுறது, அசிங்கமானப்படுறது, தேவையில்லாத சிக்கல் வருது, ஏதோ ஒரு ஹெல்த் பிரச்சனை வந்தால் கூட மாத்திரை மருந்து கூட ஒரு சில பேர்த்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற கூட செலவு காசு இருக்காது. ஆனால் அந்த பணப்பிரச்சனை உங்களுக்கு இந்த மாதம் இருக்காது, பயப்பட வேண்டாம். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கார், குரு பார்வையில் இருக்கிறனால, 2ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறனால பணத்துக்கு பிரச்சனை வராதுங்க. பெரிய ப்ராப்ளமெல்லாம் வரக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு சில பேருக்கு வண்டி, வீடு, வாகனம் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு தேடி வரும். ஏன்னா 4ஆம் அதிபதி செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கார். அப்போது வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், சொத்து வாங்கணும்னு ஒரு ஐடியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த அமைப்பு தேடி வரக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும், சரிங்களா. திருமணம், முக்கியமாக சொல்லப்போனால் திருமண வாய்ப்பு கைக்கூடி வந்துடுங்க. ஏன்னா உங்களுக்கு ராசியிலே சுக்கிரன் இருக்கார். 6ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கு போயிடுவார், குடும்பஸ்தானத்துக்கு போயிடுவார். அது குருவோட பார்வையில் விழுகிறதுனால குடும்பத்தில் நல்ல ஒரு உறவினர்கள் வர்றது, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கிறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி சந்தோஷப்படுறது, இதெல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வரன், ஒரு வாழ்க்கைக்கு அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் கல்யாணம் நடக்குமா, கல்யாணங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அடுத்தவங்களுக்கெல்லாம் நடக்குது, நம்ம வாழ்க்கையில் கல்யாணம் நடக்குமா ஒரு ஏக்கத்திலேயோ ஒரு விரக்தியில் இருக்க மகர ராசி நேயர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அந்த திருமண வாய்ப்பு கைக்கூடி வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிடும், சரிங்களா. நல்ல வரன் வரும். திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல வரன் உங்களுக்கு செட் ஆகும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஒரு உறுப்பினர்கள் வருவாங்க. பிரிஞ்சிருந்தவங்க வந்து ஒன்று சேரக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஜாதகம் பார்த்துருப்பீங்க, செட் ஆகிருந்திருக்காது. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வரன் தேடி வந்து உங்கள் கரெக்டான வாழ்க்கை துணை உங்களுக்கு வரப்போகிறாங்கன்னு அர்த்தம், சரிங்களா. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு லவ் மேரேஜ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கார். அப்புறம் 2ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கிறனால காதல் திருமணம் நிறைவேறக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லிடலாம். 3ஆம் இடத்துல சனி இருக்குங்க, முயற்சி பண்ண போகிறீங்க. மகர ராசிக்காரங்களே ஒரு விடாமுயற்சி உடையவர்கள் தான். பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கிறவங்க மகர ராசிக்காரங்க. இப்போ இந்த மாதம் விடாமல் முயற்சி பண்ணி அதுக்கு வெற்றி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது உங்களுக்கு. அதனால் பெரிய பாதிப்பு உங்களுக்கு வரவே வராது. ஒரு சில பேர்த்துக்கு அரசாங்க வேலை கிடைக்குங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன் உட்காந்து ஒரு 2ஆம் இடத்துலேருந்து குருவோட பார்வையில் இருக்கார். அப்போ கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு ஒரு சில மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஏன்னா கடந்த ஒரு 7.5 வருஷமாக, ஒரு 5 வருஷம் 6 வருஷமாக கொஞ்சம் தடங்களாக இருந்திருக்கும், கிடச்சிருந்துருக்காது, கொஞ்சம் பிரச்சனையாக இருந்திருக்கும், நீங்கள் வர போராடி இருப்பீங்க, ட்ரை பண்ணியிருப்பீங்க, நடந்திருக்காது. ஆனால் இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு ஒரு சில பேருக்கு உருவாகும், சரிங்களா. புத்திர பாக்கியம் கிடச்சிருங்க. 5ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலே இருக்கார். குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அது 2ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். இப்போ திருமணம் ஆனவங்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இயங்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த மாதம் உருவாகும். செவ்வாய் வந்து பாருங்கள் உங்களுக்கு ராசியில் இருக்கார்.
இது வந்து பார்த்திங்கன்னா கோபம், பிடிவாதம், அவசரப்படுறது, ஆத்திரப்படுறது இதெல்லாமே இருந்தால் கூட பணம், வருமானம், லாபத்தை கொடுக்குற கிரகமும் அவரே தான். 4ஆம் அதிபதி அவரே தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பயப்படாதீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நிறைய இன்கம் வர்றது, அதேமாதிரி வேலையில் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு ஒரு ஏக்கத்தில் இருப்பீங்க. கவர்மெண்ட் ஜாப்க்காக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது, இல்லை புதுசாக நல்ல ஒரு வேலை கிடைக்கிறது, இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஏன்னா சுக்கிரன் நல்லா இருக்கார். உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதி அவர் தான், 5ஆம் அதிபதி அவர் தான். சுக்கிரன் நல்லா இருக்கார், 6ஆம் அதிபதி புதனும் நல்லா இருக்கார். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் எல்லா இது பார்த்திங்கன்னா புதன், சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், இது ராகு, இது எல்லாமே குருவோட பார்வையில் விழுகும் இந்த மாதம் கம்ப்ளீட்டாக. அப்போ எல்லாமே உங்களுக்கு நிறைவேற போகுது. பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகள், தடங்கள் எல்லாம் விலக போகுதுன்னு அர்த்தம். அப்போ கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிரும், வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, முதலீடு போட்டால் இல்லை முதலீடு போடாமையோ ஏதோ பிஸ்னஸ் தொழில் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும். வருமானம் வரக்கூடிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, சேலரி இன்க்ரிமெண்ட், இதெல்லாமே வேலை விஷயங்களும் நல்லாயிருக்கும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் கிடைக்கிறது, லாபம் கிடைக்கிறது, அதுவும் உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு அமைஞ்சிரும். அதனால் வேலை தொழிலில் பிரச்சனையே வராதுங்க, கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? அப்போ சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு முன்னேற்றம், வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன், பதவி உயர்வு, மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு அமையும். சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க. உங்கள் உழைப்பு வீணாகாது. எவ்வளோ முயற்சி பண்ணியிருப்பீங்க, கிடைக்காம இருந்திருக்கும். இந்த மாதம் தடங்கள் எல்லாம் உடையக்கூடிய, நல்லது நடக்கக்கூடிய, அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி உங்களுக்கு நல்லா இருக்காருங்க. அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன். 9ஆம் அதிபதி புதன், அவரும் உங்களுக்கு நல்லா இருக்கார். ஆரம்ப பகுதியிலே உங்களுக்கு ராசியில் தான் இருப்பார். அதுக்கப்புறம் 2ஆம் இடத்தில் இருக்கார், தனஸ்தானத்தில். அப்போ சுக்கிரன், புதன், சனி, இது 3 தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்குற கிரகம். இந்த 3மே நல்லா இருக்கிறனால, குரு பார்வையில் இருக்கிறனால இந்த மாதம் நினச்சது நடக்கும், தொட்டது தொடங்கும். கவலையப்படாதீங்க. வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் மகர ராசிக்காரங்களுக்கு அமைய போகுது. உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. என்ன தசாபுத்தி போகுது, என்ன கிரகங்களோட அமைப்பில் இருக்கீங்க, பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி உங்களுக்கு சாதகமாக, பாதகமாக, நல்ல கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்களா, இல்லை கெட்ட கிரகத்தோட அமைப்பில் இப்போ தசாபுத்தி போயிட்டுருக்கான்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.